ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 14வது பாடல். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிபால் மூவடி கேட்டதன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமா மருகந்தன் சிற்றடியே. தாவடியோட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ. முருகப்பெருமானின் பாதார விந்தங்கள் எங்கே இருக்கின்றன என்று 3 ஸ்தலங்களை கூறுகின்றார். தாவடி ஓட்டும் மயிலிலும், போருக்கு பாய்ந்து செல்கின்றது மயில், முருகப்பெருமானின் மயில் வாகனம். அப்படி அந்த மயில் வாகனத்தில் தாவடி என்றால் பிரயாணம், போருக்கான பிரயாணம் என்று வைத்துக் கொள்ளலாம். தாவடி ஓட்டு மயில், அப்படி மயில் மேல் ஒரு கால் வைத்து அந்த கால்களை தன்னுடைய திருவடிகளை வைத்து அருள் பாலிக்கின்றான் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, தேவர் தலையிலும் தேவர் தலையிலும் வைக்கின்றான். அது மட்டுமா, முருகன் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ. என்ன சுவாமி கூறுகின்றார்? முருகன் நான் அருளிச் செய்த, முருகன் அருளால் அருளிச் செய்த கந்தர் அலங்காரம், அந்த அனுபூதி திருப்புகள் என்று ஏடுகள், அந்த ஏடுகளில் அவன் தாண்டவம் ஆடுகின்றான். அவனுடைய கால் அங்கே திருவடி தீட்சை அங்கே கிட்டியது என்று கூறுகின்றார். இதை எதற்கு ஒப்பாக கூறுகின்றாள் என்றால், தன்னுடைய முருகனின் மாமன் நீண்ட பிரான் மருகா என்று கூறுவார் திருப்பதி திருப்புகழில். பாண்டியர் தேர் கடவும் நீண்ட பிரான் மருகா. அதுபோல் அப்படிப்பட்ட நீண்ட பிரானின் மருகன் அந்த பெருமாளுக்கு ஒப்பு கூறுகின்றார். எப்படிப்பட்ட பெருமாள்? படி மாவலிபால் மூவடி கேட்டண்டு மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான். படி மாவலிபால், படி என்றால் பூமி. பூமி மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி உடைய தாத்தா பிரகலாத சக்கரவர்த்தி. பிரகலாதனுடைய பேரனே மகாபலி. பிரகலாதனுக்கு மைந்தன் விரோச்சனன். விரோச்சனனோட புதல்வன் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தியிடம் அவனுடைய ஆணவத்தை அடக்கி அருள் புரியுமாறு எம்பெருமான் மகாவிஷ்ணு திருவுள்ளம் கொண்டு ஒரு சிறிய குறுகிய வாமன வடிவம் எடுத்து பிரம்மச்சாரி அந்தணனாக அவன் முன்னே நின்று யாசகம் கேட்க, எவ்வளவு கேட்டாராம்? 3 அடி கேட்டாராம். மாவலிப்பால் மூவடி கேட்டதன்று. 3 அடி அந்த குழந்தை கேட்கின்றது. பிரம்மச்சாரி குழந்தை மகாபலி சக்கரவர்த்தியிடம் தந்தேன் என்று நீர் விட்டு சத்தியம் கூற, முதலடி அந்த பூமியை முதலடியாக கொண்டார் பெருமான். 2வது அடி முதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான். 2வது அடியாக இந்த அண்டகோளங்கள் முகடு முட்டுமாறு 2வது அடியை எடுத்து வைத்து வானத்தை அடக்கிக் கொண்டு 3வது அடி எங்கே, இடம் எங்கே என்று கேட்க, மகாபலி சக்கரவர்த்தி ஐயா தலைமேல் வைக்கவும் என்று கூற,
மகாபலி சக்கரவர்த்தியின் தலைமேல் 3 அடி வைத்து அவனுடைய ஆணவத்தை போக்கினார். அதுபோல் இங்கே அருணாத சுவாமிகளும் கூறுகின்றார், பூமிக்கு ஒப்பாக மயில், மயில் மேல் முருகப்பெருமானின் திருவடி தீட்சை, தேவர்கள் தலையிலும் இந்திராதி தேவர்கள் தலையில் முருகனின் பாதார விந்தங்களை சூடிக்கொண்டிருக்கின்றார்கள். 2வது அடி. 3வது அடி எங்கே? அருணாதர் தலை. அருணாதர் தலை அவருடைய பாட்டில் இருக்கின்றது. அதனால் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ. திருவடி தீட்சை பெற்று அருணாத சுவாமிகள் இருக்கின்ற அகங்காரம் மமகாரம் எல்லாமே அகன்று ஞானம் பெற்றார். மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒப்பாக அருணாத சுவாமிகள் தன்னையே கூறுகின்றார். தன்னுடைய பாட்டின் மீது முருகப்பெருமான் திருவடி தீட்சை பட்டு, பாட்டு மட்டும் புனிதமாகவில்லை, நானும் புனிதமாகவில்லை, இதை படித்து கேட்டு பக்தியுடன் அங்கே கூறும் பக்தர்கள் எல்லோரும் ஓய்வு பெறுகின்றார்கள் என்று கூறுகின்றார். பெருமான் மருகன் தன் சிற்றடியே. இது அருணாத சுவாமிகளின் புலமையை காண்பிக்கின்றது. ஏனென்றால் அவர் மெத்த படித்தவர். சைவ வைணவ சாக்த கௌமார தானாபத்திய சூரிய இந்த 6 ஷண்மதங்களில் நன்றாக உணர்ந்தவர். ஏனென்றால் இதற்கு ஒப்பான ஒரு பாடல் திருவாய்மொழியில், பெரியாழ்வார் திருவாய்மொழியில் 2ஆம் பத்தில் நமக்கு கிடைக்கின்றது. பெரியாழ்வார் கூறுகின்றார், எம்பெருமான் மகாவிஷ்ணு மகாபலியின் வேள்வியில் மான் ஒரு பிரம்மச்சாரி உருவம் கொண்டு சென்று மூவடி தாய் என்று கேட்டு, இந்த மண்ணினை ஒரு அடியாக கொண்டு 2ஆம் அடி விண்ணிலே கொண்டு 3ஆம் அடியாக மகாபலி சக்கரவர்த்தி மேல் வைத்து ஆண்டான் என்று கூறுகின்றார் திருவாய்மொழி 4000 திவ்ய பிரபந்தம். அதை ஒட்டியே இங்கே அருணாத சுவாமிகளும் இந்த கந்தரங்கார பாட்டையும் வைத்துள்ளார்கள். மாவழி வேள்வியில் மான் உருவாய் சென்று மூவழிதாவென்று இறந்த எம் மண்ணினை ஓரடியிட்டு 2ஆம் அடி தன்னிலே தாவடியிட்டானால் இன்று முட்டும், தரணி அளந்தானால் இன்று முட்டும். இது பெரியாழ்வார் வாழ்க்கை. அப்படி அங்கேயும் தாவடி மகாவிஷ்ணு பெருமான் தாவுகின்ற அடி 2ஆம் அடி தாவடியாக வைத்தாராம். உலகளந்த பெருமாள் என்று நாம் திருக்கோவிலுள் காணலாம். எம்பெருமான் உலகளந்த பெருமாளாக காட்சியளிக்கின்றார். திருவண்ணாமலை அருகிலே இருக்கக்கூடிய பெண்ணை ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர். கேரளாவிலும் எர்ணாகுளத்திலே இருக்கின்றது திருகாக்கரா, அதுவும் வாமனமூர்த்தி கோவில், மிகவும் பழமையான கோவில். இந்த ஸ்தலங்களில் நாம் பெருமாளை உலகளந்த பெருமாளாக காணலாம். அதுபோல் ஒப்பாக மயில் மீதும் தேவர்களின் முடி மீதும் அருணாத சுவாமிகள் கூறிய பாட்டின் மீதும் முருகப்பெருமான் திருவடிகளை வைத்து அனுகிரகம் புரிகின்றான். எவ்வாறு உலகளந்த பெருமானாக திருக்கோவிலில் காட்சியளிக்கின்றானோ அதுபோல் அதற்கு ஒப்பாக நாம் பழனியை கொள்ளலாம். முருகப்பெருமான் மயில் மீது உலகத்தை சுற்றி வந்து பழனியில் அமர்ந்தார். பழனியிலும் முருகப்பெருமான் பிரம்மச்சாரி சிறுவன். அந்த மகாபலி சக்கரவர்த்தியை ஆண்ட வாமன அவதாரமும் பிரம்மச்சாரி சிறுவன். அதை நாம் ஒப்புக்கொள்ளலாம். எனவே முருகப்பெருமானே, என்னுடைய பாட்டில் உன்னுடைய திருவடி தீட்சை இருக்கின்றது.
நீ எனக்கு அவ்வாறு செய்த இந்த இந்த அருளை நான் எப்படி எண்ணி வியப்பேன் என்று வியக்கின்றார் அருணாச்சல சுவாமிகள். முடிக்கும் பொழுது கூறுகின்றால், சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே. எவ்வாறு வாமனமூர்த்திக்கு சிறிய அடியோ அதுபோல் முருகனுக்கும் சிற்றடி என்று. ஆனால் அந்த சிறிய அடி இந்த மூன்று விஷயங்களையும் அடக்கி ஆள்கின்றது. பூமி, வானம் மற்றும் ஆன்மாக்கள் என்று கூறி முடிக்கின்றார் அரிநாத சுவாமிகள். தாவடியோட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிபால் மூவடி கேட்டதன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய். ஹரஹர பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா.